வணக்கம். நான் இன்னைக்கு கேப்சிகம் ரைஸ் பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். கேப்சிகம் ரைஸ் பண்றதுக்கு நான் கலர்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸை வேக வச்சு வச்சிருக்கேன். ஜீரகம், பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு, மிளகாப்பொடி, நெய், மிளகு பொடி, எண்ணெய், இவ்வளவுதான் இதுக்கு வேணும். இது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் அது காஞ்சி கட்டும். அதுல நெய் விடுறேன். முதல்ல நெய் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் கொஞ்சம் வெடிச்சுக்கட்டும். ஜீரகமும் வெடிச்சு எடுத்து நான் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதை போடுறேன். அதோட பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பூண்டையும் போடுறேன். பூண்டு வெங்காயமும் வதங்கி எடுத்து கொஞ்சம். இப்போ நான் கலர்டு கேப்சிகம், எல்லா கலரும் உள்ள கேப்சிகம் நறுக்கி வச்சிருக்கேன். அதாவது குடமிளகாய், அதையும் போடுறேன். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் லேசா மூடி வைக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் சாதத்தை போடுறேன். கேப்சிகம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இது வதங்கலன்னா லேசா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நான் இதில் பாசுமதி ரைஸை வேக வச்சு வச்சிருக்கேன். அதை இதில் போட போறேன். நான் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி, அதாவது பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிட்டும். நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுது. அதாவது குடமிளகாய் சாதம் ரெடி ஆகிடுது. இது தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் பச்சடி வச்சுருக்கேன். அப்பளத்தை நான் மைக்ரோ அவனில் சுட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பொரிச்சும் பண்ணிக்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.